நாங்கள் எப்பவுமே 2 பேரும் சேர்ந்து தான் பேச முடியல. கண்டுபிடிச்சலாம். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இப்ப டூர், ஆன்மீக டூர் போவோம். இந்த தடவை எனக்கு வயசாகி போச்சுன்னு இதுக்கு போக முடியல, கைலாயம். அவங்க 67 வயசுல அவங்க போகணும்னு சொல்லிட்டு நான் தனியா அனுப்புனேன் அவங்கள. நல்ல விதமா ஆண்டவன் எல்லாம் வேண்டிக்கிட்டு தான் நான் அனுப்புனேன். இந்த மாதிரி நடக்கணும் செய்யாது. நல்லபடியா வந்துச்சு. அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யணும், அழைச்சிட்டு வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எங்க திருப்புர சுந்தரி அவங்க பேரு. வயசு 67. 23ஆம் தேதி சென்னையில இருந்து ஃபிளைட்டு. நான் வந்து வடலூர்ல இருந்து அவங்க கும்பகோணத்துல இருந்து வந்தாங்க வேன்ல. அதுல இருந்து அதுல வந்து ஏற்றி விட்டுடுறேன்னு சொல்லிட்டு, ஏற்றி விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கிறதுனால நான் வடலூர்ல போய் ஏற்றி விட்டுட்டேன். அவங்க மெட்ராஸ் போய் 11 மணிக்கு ஃபிளைட்டு சென்னையில். அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே டெல்லியில் 3 மணிக்கு ஃப்ளைட்டு நேபாளம், இது காட்மண்டுக்கு. அதில் போயிட்டாங்க. அதுலேருந்து 3 தடவை பேசினேன். அதுக்கப்புறம் பேச முடியலைங்க அவர்கிட்ட. மூலியமா நியூஸ்களை பார்த்து தான் நான் இதை விவரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். சாதிக்கு அப்புறம் கும்பகோணம் ஃபோன் பண்ணால் அவர் பாய் பேசினாரு, அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு. அவரும் அது தான் நான் விவரம் தெரிஞ்சுக்கிட்டேன். அரசு இந்த வெள்ளத்தில் அடிச்சு போனவங்கள பாதுகாத்து அழைத்து வரணும்னு நான் வேண்டிக்கிறேன், உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். எங்க அம்மா கீதா, எங்க அக்கா வைஷ்ணவி, கசின் சிஸ்டர் ஆனந்த சுந்தரி 3 பேரும் பாண்டிச்சேரியிலேருந்து கைலாஷ் யாத்ரா போனாங்க. கும்பகோணம் ஒரு டிராவல் ஏஜென்ட் வழியாக தான் இது வந்து செட் ஆச்சு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 23ஆம் தேதி நைட்டு கிளம்புனாங்க. போய் சேர்ந்துட்டு ரெகுலராக காலையில் ஒன்று நைட்டு ஒன்று ஃபோன் வரும். இன்னைக்கு காலையிலையும் கட்சியாக பேசுறது 6:10 6:15 ஃபோன் பண்ணி பேசினாங்க. சேஃபாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதுதான் கடைசி கால். அவங்க கிளம்பி டிபேட் பார்டர் போகிறேன்னாங்க. இன்றைக்கி தான் வந்து அந்த பாஸ்போர்ட் இது வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு சைனா பார்டருக்குள்ளார போகணும். அதுக்குள்ளார இது நடந்துட்டுது. இது வந்து நாங்கள் வந்து நியூஸை பார்த்து தான் நாங்களே தெரிஞ்சுக்கணும். சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஃபோன் வந்து, ஸோ சேஃபாக இருக்காங்க, அது ஓகே. பட் அவங்க கூட இன்னும் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ண முடியல. கான்டாக்ட் கிடச்சதுன்னா சந்தோஷமாக இருக்கும். அது திருப்பி எப்படி அவங்க ரிட்டர்ன் கூட்டணும் வரணும் என்னன்றது இதுக்கு மேலே தான் நாங்கள் பிளான் பண்ணணும். என்கிட்ட எங்கள் அம்மா பேசுனாங்க. அம்மா காலம் பேசினாங்க காலையில் 6:15 மணிக்கு காலையில் பேசுனாங்க. இப்போ ட்ரை பண்ணால் சுவிச் ஆஃப் தான் வருது. சுவிச் ஆஃப் தான், எல்லா ஃபோனுமே சுவிச் ஆஃப் தான் வருது. இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஃபேமிலிக்கு ஃபோன் வந்து சார் அவங்க சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அது மட்டும்தான் எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன். அரசுக்கு ஏதாவது கோரிக்கை இல்லை, அவங்க திருப்பி எப்படி கூட்டின்னு வரணுன்ற பிளான் பண்ணும்போது ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நாங்கள் கேட்குறோம். அப்போ மட்டும் சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ அவங்க கூட்டின்னு வரது மட்டும் தான் இப்போ நான் ப்ரையாரிட்டியாக இருக்குது. அது என்ன பண்ண முடியுமோ எங்கள் சைடில் நாங்கள் என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணிக்கிறோம். கவர்மெண்ட் சைட்லேருந்து எதாவது பண்ணாங்கன்னா அவங்க சந்தோஷம் தான். நாங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணுன்றது நாங்கள் சொல்லிடுறோம். என் பேர் விஷ்ணுராம் சார். எந்த ஏஜென்சி? ட்ராவல் ஏஜென்சி வந்து சூப்பர் யாத்ரா சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில். அவங்க ரெகுலராக எங்கள் அம்மா அவங்க வழியாக போவாங்க. நல்ல ஏஜென்சி தான். அவங்களும் பாவம், அவங்க பிள்ளையும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க டீம் மெம்பர்ஸும் ஒரு 14 பேர் அதிலே தான் மாட்டியிருக்காங்க. போயிருக்காங்க அந்த ட்ராவல் ஏஜென்சி வழியாக வெவ்வேறு வெவ்வேறு ட்ரிப்பெல்லாம் போயிருக்காங்க. ஸோ பழகுபட்ட ட்ரிப் தான், பழகுபட்ட ஏஜென்சி தான். ஸோ அவங்க எதுவும் இது பண்ணல. இது வந்து நேச்சுரல் கிளாமிட்டின்னும் போது அவங்க கையிலையும் இல்லை. எங்களுக்கும் புரியுது. பட் ஒரு எமோஷன்ஸ் எங்களுக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. அவ்வளோ. விஷ்ணுராம் சார். தேங்க்யூ.